வணக்கம். இறை தேடி கண்டேன் சேனலில் நம்ம பார்க்க போகிற கோவில் கோயமுத்தூர் அருகில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோவில். மலையேறி ஆண்டவனை தரிசித்த பக்தர்கள் இல்லாமல் அவனை பார்க்க ஆசை கொண்டவர்கள் மற்றும் வயதின் காரணமாக இங்கிருந்து அவரை தரிசிப்பதற்கு ஆவல் கொண்ட பக்தர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். மொத்தம் 7 மலைகளையும் காட்டியதால் வீடியோ கொஞ்சம் பெரிதாக இருக்கும், பொறுமையாக பார்க்கவும். மலையடிவாரத்தில் கோபுரம் நம்மை வரவேற்க முதலில் விநாயகர் சன்னதி உள்ளது. கோபுர வாசல் அருகில் மூங்கில் கம்பு வாங்கிக்கோங்க, மலையேற நமக்கு கட்டாயம் உதவும். மலையடிவாரத்தில் அமைந்த கோயிலில் பூண்டி விநாயகர், வெள்ளையங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன், நடராஜர் அருள் செய்கிறாங்க. படி ஏறுற இடத்துல ஆதி மனோன்மணி அம்மன் நமக்கு மலையேற ஆசி வழங்குறாங்க. ஒரே தூணில் வட்ட வடிவில் நவக்கிரக சன்னதி காணப்படுது. இங்கே வனத்துறையினர் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ரூபாய் 20 வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மலை இறங்கும்போது பாட்டிலை கொடுத்துட்டு 20 ரூபாய் திரும்ப பெறலாம். மலை அடிவாரத்தில் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்படுது. மலை ஏற்றத்தோட முதல் மலை முழுவதும் படிகளோடு இருக்கும். ஏற்றம் ரொம்ப செங்குத்தாக ஆரம்பிக்குது. சுமார் 1 மணி நேர ஏற்றத்திற்கு பிறகு வெள்ளை விநாயகர் சன்னதி நம்மை வரவேற்கும். மனிதனின் 7 சக்தி ஆதார சக்கரத்தில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தை குறிக்கும் வகையில் இந்த விநாயகர் சன்னதி காணப்படுது. விநாயகர் அருகில் சிவலிங்கம் காணப்படுது. இங்கு கடைகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அடுத்த மலையை ஏறலாம். 2வது மலையும் முழுவதுமாக ஏற்றம்தான். ஏறும்போது வலதுபுறம் பாறைகளுக்கு இடையில் சிவலிங்கம் உள்ளது. இந்த மலையில் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த சித்தர்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு வடிவில் சிவபெருமானை வணங்கி செல்கிறாங்க. இந்த வீடியோவில் வண்டு சிவபெருமானை சுற்றி வணங்குவதை நம்ம பார்க்க முடியுது. ஈசனை வணங்கி மலையேற்றத்தை தொடர வழுக்குப்பாறைன்னு சொல்கிற இடம் வரும். பாறையில் சிறு சிறு படிகளை கொண்ட ஏற்றமும் வரும். படிகள் சின்னது என்பதனால கொஞ்சம் கவனமாக ஏறுங்க. இந்த ஏற்றத்தோட முடிவில் 2வது மலை முடிவான பாம்பாட்டி சித்தர் குகை வரும். இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. இதன் அருகில் ஒரு சுனை உள்ளது. இங்கு தண்ணீர் பிடித்துட்டு பயணத்தை தொடரலாம். 3வது மலையான கைத்தட்டி தண்ணீர் சித்தர் மலை முழுவதும் ஏற்றம்தான். மலையேற மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு நம்மை சுற்றி சுற்றி பார்க்க வைக்கும். 3வது மலையோட உச்சியை நெருங்கும் போது ஈஷாவோட ஆதியோகி சிலையும் காணலாம். 3வது மலையோட முடிவில் ஒரு சுனை உள்ளது. அடிவாரத்திலிருந்து சுமார் 2.5 to 3 மணி நேரம் 3 மலைகளையும் கடப்பதற்கு நமக்கு ஆகும். இதையடுத்து 4வது மலையான முழங்கால் முட்டுப்படி அமைத்து கொடுத்த ஒட்டன் சித்தர் மலை. இந்த இடத்துல மதிய உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இளப்பாரி களைப்பு நீங்க பெற்று மறுபடியும் மலை ஏற்றத்தை தொடர மேற்கு தொடர்ச்சி மலையோட காற்று நமக்கு புத்துணர்ச்சி அளிக்குது. முதல் 3 மலைகள் முழுவதும் செங்குத்தான ஏற்றத்துடன் முடிய 4வது மலை மண் தரையுடன் ஓரளவு சமதள ஏற்ற பாதையாக பயணம் தொடரும். ஒட்டன் சித்தர் சமாதி தாண்டி 5வது மலையான திருநீர்மலை ஆரம்பம். ஏற்றத்தில் பீமன் களி உருண்டை என்ற குட்டி மலை உள்ளது. பஞ்ச பாண்டவர்கள் இந்த மலையில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. 5வது மலையை நடந்து போகும்போது தூரத்தில் வெள்ளையங்கிரி மலை தெரியும். அதை தொடர்ந்து 6வது மலையான சந்தனமலை ஆரம்பம். இந்த இடத்துல இருந்து வெகு தொலைவில் மேகங்கள் தவள வெள்ளையங்கிரி மலையோட அழகு நம்மை ஈர்க்க ஆரம்பிக்கும். 6வது மலையோட முடிவில் ஆண்டி சுனை உள்ளது. இந்த ஆண்டி சுனையில் நீராடினால் மறுபடியும் புத்துணர்ச்சி பெறலாம். அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற இங்கு தவம் செஞ்சதாக சொல்கிறாங்க. சுனை அருகில் அமைந்த சிவனை வணங்கி 7வது மலையான வெள்ளையங்கிரி மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த வெள்ளையங்கிரி மலையை தென் கைலாயம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு 7வது மலை ஏறும்போது நமக்கு புரியும். மேகங்கள் சூழ கைலாய மலை மாதிரி அற்புத காட்சி நம்மை வரவேற்கும். சிவபெருமானுக்கு எதிராக தக்கன் செய்த வேள்விக்கு சென்றதால் வேள்வியை அழித்து தேவர்களும் முனிவர்களும் சாபம் பெற்றாங்க. ஈசன் 5 மலைகளாக்கி கொங்கு நாட்டில் மறைந்தார். தேவர்களும் முனிவர்களும் திருஆவினன்குடி, பவானி மற்றும் பஞ்சகிரிகளை வணங்கி முடிவில் மகேசகிரி என்னும் 7வது மலையான வெள்ளையங்கிரியில் ஈசனை வணங்கி சாபம் நீங்க பெற்றாங்க. 7வது மலை ஆரம்பத்தில் விநாயகர் நின்ற குளத்தில் அருள் செய்கிறார். மாசி, பங்குனி, சித்திரை அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே போன்ற வெயில் காலங்களேயே இவ்வளவு பனி சூழ்வதால் மற்ற மாதங்களில் இங்கு செல்வதற்கு சாதகமற்ற குளிரை கொண்டது. திடீர் அடமழை, சுழல் காற்று இங்கு ஏற்படும். மலை ஏற ஏற கோயில் மணி ஓசை நம்மை வரவேற்கிறது.
இயற்கையாக அமைந்த 3 பாறைகள் தோரண வாயிலாக உள்ளது. மலைப்பாறை ஈசனின் முகத்தை நமக்கு காட்டுவதாக உள்ளது வியப்பு. அதன் பின்புறம் நந்தி உருவம் உள்ளது போல் தோன்றும். வெள்ளையங்கிரி மலை சுமார் 6500 அடி உயரம் கொண்டது. மலை உச்சியில் மறுபடியும் விநாயகர் காட்சியளிக்கிறார். இந்த மலை கோவிலுக்கு 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனுமதிக்கப்படுறாங்க. சிறிய மலைக்குகையில் சிவபெருமான் நந்தியுடன் 4 சுயம்பு லிங்கமாகவும் 5வது உருவமற்ற நிலையில் குகையை ஆகாய லிங்கமாக சேர்த்து மொத்தம் பஞ்சலிங்கமாக காட்சியளிக்கிறார். மலர்கள், பன்னீர், எண்ணெய் மட்டுமே காணிக்கையாக கொடுக்கலாம். வெள்ளையங்கிரி ஆண்டவரை உளமாற வணங்கி திருநீற்று பட்டையை தரித்து ஈசனின் அருளை அருட்பிரசாதமாக பெறலாம். ஈசனை காண வரிசையில் சென்று தரிசித்த பின் கடினமான பாதையை கடந்து வந்தது எல்லாம் மறந்து மனம் மகிழ்ச்சி அடைவதை உணரலாம். 7 மலை முழுவதும் ஏற்ற பாதைகள் மற்றும் கரடு முரடான பாறைகளோடு இருப்பதனால ஏற்றம் கடினமாக இருக்குது. அதனால் இதய நோய் உள்ளவர்கள், மூச்சு திணறல் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த மலை ஏற்றத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இறைத்தேடி கண்டேன் சேனலில் மற்றொரு கோவிலோடு உங்களை சந்திக்கிறோம். அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய.